கெடுபலன் இருந்தால் கெடுபலன் அவங்களுக்கு நடக்கும், நல்ல நம்பராக இருந்தால் நல்லது நடக்கும். நமக்கு நடந்த நல்லது இனி அவங்களுக்கு நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி எண்களை அது தன்மையை மாற்றிக்கொள்வதில்லை, அதனுடைய தன்மையை எக்காலத்திலையும் அதை மாற்றிக்கிறது இல்லை. இன்னொரு இதையும் பேசிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 68 அப்படிங்கிற எண் பார்க்கலாம். சிறப்பான எண் 68ங்கிறது தெய்வ கடாட்சம். தெய்வ கடாட்சம் உண்டு. இந்த நம்பரை யாராவது ஒரு இதில் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. டோட்டல் நம்பரில் வந்தாலும் சரி, இந்த ஸ்தானங்கள் எது வந்தாலும் இது நல்ல எண், சிறப்பான எண், நல்ல எண். இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இது டோட்டல் 2 டிஜிட் மட்டும் தான் நம்ம சொல்லிக்கிறோம், மற்றபடி இந்த ஸ்தானங்கள் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ இந்த 68ங்கிறது 2வது ஸ்தானத்தில் வருது அப்படிங்கிறா அவங்க மனைவி கணவருக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் அவர் கோயிலுக்கு போகலாம். இயற்கையாகவே உங்களுக்கு தெய்வத்து மேலே ஒரு அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மற்றபடி தொழில், வியாபாரம், சொத்து எல்லாத்துக்குமே அந்த சிறப்பு கொடுக்கும். இந்த 68ங்கிற தொழில் இருக்குது, தொழிலில் ஒரு தெய்வ கடாட்சத்தை அது ஏற்படுத்தும். அதே 4வது டிஜிட்டில் இங்கே 4வது ஸ்தானங்களில் இந்த 68ங்கிற இருக்குது அப்படின்னா உங்கள் சொத்து ஸ்தானம், தாய் தந்தையருக்கு தெய்வ கடாட்சம் இருக்கும். அவங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய சொத்து அவங்க வீடு, இப்போ வீடுங்க 4ஆம் இடங்கிற சொத்து மனை, வீட்டில் கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க, வீட்டை கோயில் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். குழந்தைகளுக்கு கடைசி ஸ்தானத்தில் இந்த இடத்துல 68 5வது 2 நம்பர் இந்த 68ங்கிற எண் வந்துச்சு அப்படின்னா அவங்க குழந்தைகளுக்கு தெய்வ கடாட்சம் உண்டு, குழந்தைங்க பக்தி மயமாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். டோட்டல் நம்பர் 68 இருந்தாலும் கொடுப்பனை சிறப்பாக தான் இருக்கும். அவங்களோட வயசு ஏற ஏற நல்ல பலனை இது கொடுக்கும். இந்த 68ங்கிறது ஒரு மிக சிறப்பான எண். அடுத்தது ஒரு நம்பர் பார்க்கலாம். 69 அப்படிங்கிற இன்னும் பார்க்கலாம். இது ஒரு மோசமான எண், சிறப்பில்லாத எண். மோசமான எண்ணுங்கிறத விட சிறப்பில்லாத எண்ணுன்னு போடலாம். ஏன்னா நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை இதையும் அதிகமாக பேசணும்னாலுமே சில விஷயங்கள் அங்கே இதாகிடுது. அப்படியே நெகட்டிவான எண்களை போட்டு இருந்தால் மார்க்கரே ஒர்க் ஆகலை. அதனால் சிறப்பில்லாத எண்ணனே நம்ம இதை சொல்லிக்கலாம். 69ங்கிறது சிறப்பில்லாத எண், உடல் உபாதைகளை கொடுக்கும். எதிலும் வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கும், உணர்ச்சி வசப்பட வைக்கும், அவசரத்தில் எடுக்கிற முடிவுனால பிரச்சனையை இது கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த நம்பர் இப்போ ஒரு சில மொபைல் நம்பரில் பார்க்க முடியுது. இந்த உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 63 69 அப்படின்னு சில நம்பர் பயன்படுத்துவாங்க. ஸ்டார்டிங் மொபைல் நம்பரில் 2வது ஸ்தானத்தில் 69 அப்படிங்கிற இந்த இடத்துல 69ங்கிற நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அந்த சீரியல் நம்பரில் இந்த மாதிரி சில இடத்துல வருது. அப்போ இந்த 2வது ஸ்தானத்தில் இந்த 69ங்கிற எண்ணை பயன்படுத்தினா அந்த ஜாதகர் மனைவி அல்லது கணவர் கடுமையாக பாதிப்படைவாங்க, கடுமையான உடல் உபாதைகளுக்கு ஆளாவாங்க. அவங்கள நினச்சாவே உங்களுக்கு டென்ஷன் ஆகிரும். இது ஒரு பெண் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெண் பயன்படுத்தினாங்கன்னா கணவர் ஸ்தானத்தில் 69 வந்துச்சு அப்படின்னா அவங்க கணவனை நினச்சா பேசினாவே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அது மன உளைச்சலை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அவர் கணவர் எப்போவுமே காலைல சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி டென்ஷன்லேயே இருப்பார், புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி இல்லை அந்யோன்யமான தம்பதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா
இந்த உடல் உபாதைகளை கண்டிப்பா பண்ணி விட்டுரும். ஏதோ ஒரு விபத்து, சர்ஜரி கொடுத்துருது, ஏதோ ஒரு ஆபத்தை அது பண்ணாம விடுறது இல்லை. இந்த 69ங்கிற எண் இந்த 2வது மனைவி ஸ்தானத்தில் வந்தது அப்படின்னா, மனைவி அல்லது கணவர் யூஸ் பண்ண மனைவி யூஸ் பண்ண கணவருக்கு இந்த 69ங்கிற எண் குடும்பஸ்தான் இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற 2வது 2 டிஜிட்ல இந்த 69 வந்துச்சு அப்படின்னா கடுமையான நெருக்கடியை மனைவி யூஸ் பண்ண கணவர் சந்திக்கிறார், கணவர் யூஸ் பண்ண மனைவி சந்திக்கிறார். கணவர் யூஸ் பண்றாருன்னா மனைவி பத்தி பேசினாவே டென்ஷன் ஆயிடுவார், மனைவியை நினைச்சாவே டென்ஷன் ஆயிடுவார். வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் அங்கே வராது, லேட்டாக போய்க்கலாம், வேலை இல்லைனாலே போய் டார்ச்சராக இருக்கு, மெதுவாக போய்க்கலான்னு சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிறோம். அவங்க வாடிக்கையாளர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை தான் நான் சொல்றேன். இந்த அளவுக்கு டென்ஷனை ஏற்படுத்தும் இது. அதே மாதிரி இந்த நம்பர் வந்து டோட்டல்ல வந்துச்சு, இந்த நம்பர் எங்க வந்தாலும் சரி, இந்த 69ங்கிற எண் இந்த 2வது வந்தாலும் சரி, 3வது வந்துச்சுன்னா தொழில் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும். இந்த 3வது 2 டிஜிட்ல இது தொழில் வந்தது அப்படின்னா 69ங்கிற எண் 3வது ஸ்தானங்கள்ல மொபைல் நம்பர்ல 3வது 2 நம்பர் இந்த 69 வந்துச்சு அப்படின்னா தொழில் கடுமையான நெருக்கடி சந்திக்கும். தொழிலை நினைச்சாவே ஒரு ப்ரெஷர் ஏறிடும், மூளையெல்லாம் சூடாயிருது, பயங்கரமான டென்ஷனை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். டென்ஷன்லேயே தான் இருப்பார் அவர், அந்த தொழில் செய்கிறவர். எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது நல்லா இருப்பார், தொழில் கூடத்துக்குள்ள வந்தோடனே அவர் டென்ஷன் ஏறி தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டுமே அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கும். அதில் அவர் நிறைய அவசர முடிவுகள் எடுத்து நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார். தொழிலை கண்டினியூவாக பண்ண முடியாது, தொழிலை லாஸை சந்திப்பார். கெயினை சந்திச்சாலும் மறுபடியும் லாஸை கொடுத்துருது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனைகளை அன்றாடம் அந்த தொழிலில் வேலையில், சப்போஸ் அவர் தொழில் செய்யல வேலைக்கு போகிறாருன்னா அந்த வேலையில் கடுமையான மன உளைச்சல் ஆவார். ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, அவருடைய மொபைல் நம்பரில் இந்த 3வது ஸ்தானங்கள் இந்த 69 இருக்குது அப்படின்னா அவன் வேலையை நிம்மதியாகவே செய்யறதுக்கு விடாது. அவரோட மேலதிகாரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். இல்லைன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை டெய்லி புதுசாக வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒரு வேலை செய்யறதுக்குள்ளே போதும் ஆயிடும். சரி, இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகலாம், அந்த கம்பெனிக்கு போனால் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில் அதே பிரச்சனை, இதோட மோசமாக இருக்கும். ஏன்னா அவர் மாற்றம் செய்வது கம்பெனியை தான், அவர் மொபைல் நம்பரை மாற்ற போகிறது இல்லை. அப்போ அங்கே போனாலும் அதே மொபைல் நம்பர் தான் பேசுவார். அப்போ அந்த 3வது ஸ்தானத்தில் அந்த 69ங்கிறது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொழில் மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்குது. நிறைய பேர் தொழில் விட்டு போட்டு போனவங்களையில பார்க்க முடியுது, ஹெவி லாஸ் ஆகி விட்டு போட்டு போனவங்களையில பார்க்க முடியுது. வேலையில் இருந்தால் வேலையே வேண்டான்னு விட்டு போட்டு வந்துடுவாங்க. வேலை கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்க, எல்லாம் சௌரியம் பண்ணி கொடுப்பாங்க. அவனுக்கு பண்ணுற டார்ச்சரில் அந்த வேலை செய்ய முடியாமல் இந்த வேலையே வேண்டாண்டா சாமி வேற ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கலான்னு வேலையை விட்டு போட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு நடந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது நடந்திருக்குதுன்னு சொல்லி. அதே இந்த 69 டோட்டல் நம்பரில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 64க்கு பொதுவாக இந்த டோட்டல் நம்பர் 69 இங்கே வருது, கடைசி நம்பராக இந்த 6வது மொத்த மொபைல் நம்பரையும் டோட்டல் பண்ணால் இந்த 69ங்கிற எண் வருது அப்படின்னா அவர் அந்த ஃபோனே உடச்சிருவார். அந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது தினம் டென்ஷன் வரும். அந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் வந்தாவே இவர் அலறிட்டு தான் ஃபோன் எடுக்கணும். பயங்கரமான டென்ஷனை கொடுத்து அந்த கோவத்தை ஏற்படுத்தி அந்த மொபைல் எண் பயன்படுத்துகிறவர் ஃபோனை உடச்சிருவார். உடச்சிருப்பீங்க யாராவது? அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க, உடச்சவங்க இருந்தால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோனே உடச்சிருக்காங்க. இந்த 69ங்கிற டோட்டல் நம்பரில் வந்துச்சுன்னா இந்த 64க்கு பொதுவாக 10 எண்ணையும் நம்ம டோட்டல் பண்ணுறோம். மொபைல் நம்பரை டோட்டல் பண்ணால் 2 நம்பர் ஆன்சர் வருது. அந்த ஆன்சரில் 6வதுன்னு போட்டுக்கிற கொடுப்பனைன்னு அதில் இந்த 69 வந்துச்சு அப்படின்னா கடுமையான நெருக்கடி. அவர் எப்போவுமே டென்ஷன்லேயே தான் இருப்பார். இந்த எல்லா ஸ்தானங்களும் நல்லா இருந்தும் டோட்டல் நம்பர் அது வந்தாலும் அதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் பண்ணிடுறேன், இல்லைன்னா ஆரோக்கியத்துக்கு எடுத்து விட்டு எல்லாமே இருக்கு அவருக்கு. ஆனால் உடல்நலம் ஒத்துக்காது, உடல் ஆரோக்கியத்தை கடுமையான நெருக்கடி கொடுத்து அனுபவிக்க முடியாமல் பண்ணி விட்டுருக்கு. இப்போ குழந்தை ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல குழந்தைகளுடைய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த 69ங்கிற எண் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள்னால கடுமையான மன உளைச்சல் வரும். அபார்ஷன் ஆகிருக்குது நிறைய பேருக்கு, நிறையா தம்பதிகளுக்கு. இந்த எண் யாரோ ஒருத்தர் கணவர் யூஸ் பண்ணுற நம்பர்லையோ மனைவி யூஸ் பண்ணுற நம்பர்லையோ கடைசியாக 69ங்கிற எண் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிருக்குது. இல்லைன்னா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வைத்திய செலவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குறையோடு பிறந்துருது, ஏதோ ஒரு நோய் அடிக்கடி நோய் தொற்று அந்த குழந்தைகளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அடிக்கடி மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 3ஆவதாக அந்த குழந்தைகளால கடுமையான மன உளைச்சல் ஆகிறாங்க. அந்த குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாய் குழந்தைகள் பிறந்திருக்கும். குழந்தைகள் பிறந்து ஒரு 5-6 வயசு ஒரு 7-8 வயசு கழிச்சு கூட அவங்க ஒரு மொபைல் நம்பர் மாற்றிருப்பாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. திருமணமாகி ஒரு 10 வயசில் குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, அது வரைக்கும் நல்லா போயிடுன்னு வச்சுக்கலேன். அந்த குழந்தைகள் ஒரு 6 வயசு ஆகும்போது ஒரு 7 வயசு ஆகும்போது ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ் போகிறாரு, ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க. இந்த புதுசாக ஒரு இன்னொரு நம்பர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி வாங்குகின்ற பொழுது இந்த 69ங்கிற எண் இந்த 5வது ஸ்தானத்தில் கடைசி இதில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது. அந்த குழந்தைகள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க பெற்றவங்களை. இல்லைன்னா உடல் உபாதைகளை ஏற்படுத்தி விட்டுருது. இல்லை எங்காவது போய் கைகால அடி ஓட்டிட்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா சொன்னபடி கேட்காம டார்ச்சர் பண்ணுறாங்க பெற்றவங்களை. இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது. அது எந்த ஸ்தானங்கள்ல அந்த எண்கள் இருக்குதோ
இந்த எண்களோட தன்மையை மாற்றிக்கொள்வதில்லை. இது முதல்ல நல்லா மனசுல பதிஞ்சுக்குங்க. இந்த எண் யாரு பயன்படுத்தினாலும் எனக்கு செட் ஆகல, அண்ணனுக்கு கொடுத்துடலாம், அக்கா கொடுத்துடலாம், மாமனார் கொடுத்துடலாம், மாமியார் கொடுத்துடலாம், யாரு கொடுத்தாலும் இந்த எண்ணோட தன்மையை அது மாத்திக்கிறதுல ஆள் மட்டும்தான் மாறுவாங்க. உங்களுக்கு நடந்த பிரச்சனை அவங்களுக்கு நடக்கும், ஆனா பலன் மாறி நடக்காது. அப்போ இத்தனை பிரச்சனைகளையும் இந்த எண் ஏற்படுத்துகிறது. யாரோட மொபைல் நம்பர் இல்லை இது இருக்குதோ அந்த ஸ்தானம் எந்த ஸ்தானத்தில் அது இருக்கிறதோ அதையே முழுக்க டேமேஜ் பண்ணிடுது. கடைசியா 6வது ஸ்தானம் சொல்லக்கூடிய 6வது மொத்த கொடுப்பினை டோட்டல் 10 நம்பரையும் டோட்டல் பண்ணா கடைசியா வரக்கூடிய அந்த எண் இந்த 69ன்னு வந்துச்சுன்னா அவரோட லைஃப் ரொம்ப பாடா போடும். இருந்தும் அனுபவிக்க முடியாது. எப்போ பட்டாலும் கோவப்பட்டே இருப்பாரு. கோவத்துல போனை உடைச்சிடுவார். அந்த மாதிரி மனநிலையை அது ஏற்படுத்தும்.